இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதேரி தடுப்பணை பராமரிப்பு இல்லாமல் புதர்களால் மூடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். போச்சம்பள்ளி உள்ள அகரம் கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணையில் சுமார் 500 ஏக்கர் தென்னை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறாங்க. இந்த அகரம் பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணையிலிருந்து செல்லக்கூடிய பாதை, அதாவது சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் எனவும், அங்கே உள்ள சாலையில் மின்விளக்கு, அதே போல் தென்பண்ணை தடுப்பு அணையில் ஒரு சிறு பாலம் ஒன்றும் அங்கே புதர் மண்டி கிடக்கிறதாகவும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்காங்க. அந்த புதர் மண்டி கிடக்கிறத அகற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அகரம் பகுதியில் தென்பெண்ணை ஆறு குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளின் நலனுக்காக மருதேரி தடுப்பணை கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டிய இந்த தடுப்பணை தற்போது போதிய பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மருதேரி அருகே அமைந்துள்ள அணை பகுதி முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து காடு போல் மாறியுள்ளதால் அணையின் உண்மையான பயன்பாடு குறைந்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். புதர்களை அகற்ற வேண்டும் என்று பல முறை மனுக்கள் அளித்தும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அகரம் மற்றும் மருதேரி பகுதிகளை இணைக்கும் இந்த தடுப்பணையின் மீது சிறு பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அகரம் கிராமம் இந்த இடத்துல செக் டேம் கட்டியிருக்காங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் கட்டினாங்க. அதுக்கு முன்னால் இந்த ஆற்றுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு இந்த விவசாய நிலத்துலேருந்து விவசாய பொருள் பறிச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு எல்லாமே சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருந்தது. இது கட்டினப்பனால பாதை இல்லாமல் விவசாய பொருட்களை கொண்டு வர முடியல. கொண்டு வரணும்னா 5 கிலோமீட்டர் சுற்றி தான் கொண்டு வர சூழல் இருக்குது. இந்த பக்கம் 500 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் தென்னை மரம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் தென்னை விவசாயி தான். ஆனால் இப்போ பறித்து எடுத்துகிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த வழியில் உள்ள மின்விளக்கு அமைச்சு டேம் வழிப்பாதை ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் ஆற்றுக்கு போகிற வரவங்களுக்கும் மேய்ச்சல் நிலத்துக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். பாலம் இல்லாததால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் போது மக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் நேரத்தையும் செலவையும் அதிகரிக்கிறது. இது மட்டுமல்லாமல் அணை பகுதிக்கு செல்ல முறையான சாலை வசதியும் இல்லை. மழைக்காலங்களில் பாதைகள் சேரும் சகதியுமாக மாறுவதால் போக்குவரத்து என்பதே பெரும் சவாலாகிறது. இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்கான மின்சார விளக்குகள் இல்லாததால் அணை பகுதிக்கு செல்லும் விவசாயிகள் அச்சத்துடனும் சிரமத்துடனும் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதிலும் பாசனத்திற்கு தேவையான நீரை சேமிப்பதிலும் இந்த தடுப்பணை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். செக்டேம் இல்லாத போது எங்களுக்கு வழி போக்குவரத்துக்கு நல்ல சிறப்பாக இருந்தது. இது கட்டின பிறகுதான் எங்களுக்கு போக்குவரத்தும் எங்களுடைய வேலை பளு அதிகமாக இருக்குது. நாங்கள் தேங்காய் எடுத்துன்னு வரணும்னா 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு தான் சுற்றின்னு தான் வரணும். இதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு பாலத்தை அமைச்சு வழி செய்து கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் விவசாயிகள்லாம் தேங்காய் எடுக்கிறதுக்கு மிகவும் பெரும்பாலான தேங்காய் சம்மந்தப்பட்டு தான் இருக்குதாங்க. அந்த வண்டி போகிற மாதிரி வர மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா மிகவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் தடுப்பணைகள் காரணமாக மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆறு உபரி நீர் வந்தாலும் முழுமையான பலன் கிடைப்பதில்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மருதேரி தடுப்பணையை உடனடியாக சுத்தப்படுத்தி புதர்களை அகற்றி சாலை, மின்விளக்கு மற்றும் சிறு பாலம் போன்ற அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்கும் இந்த தடுப்பணை மீண்டும் பயனுள்ளதாக மாறுமா? விவசாயிகளின் கோரிக்கைக்கு நிர்வாகம் எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக பர்கூரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.